வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், இது ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு. பாருங்கள், சூப்பராக பூத்துருக்கு. பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பாருங்கள், ஒரே செடி தான். பாருங்கள், எவ்வளோ பூக்கள் பாருங்கள், கொத்து கொத்தாக பூத்துருக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது பாலினேஷனுக்கு உதவும், நன்மை செய்யும் பூச்சிகளை கவரும். இதை எல்லோரும் மாடி தோட்டத்தில் கட்டாயம் வைக்கணும். மஞ்சள் கலர் பூக்களை பாருங்கள், இது குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா தூதுவளையை பார்ப்போம். பாருங்கள், தூதுவளை பழத்தை பார்ப்போம். பாருங்கள், இதுதான் தூதுவளை. பாருங்கள், கொடியாக படரும். பாருங்கள், இதுதான் பழம். பாருங்கள், பழம் அங்கங்கே காய்ச்சிருக்கு. பாருங்கள் பாருங்கள், இந்த கொத்து கொத்தாக பழம் பழுத்திருக்கு. இந்த பழத்தை போட்டாவே முளைச்சிரும். இது நல்லா பறவைகளுக்கெல்லாம் உகந்தது. குருவிகள்லாம் வந்து நல்லா சாப்பிடும். குருவிகள் வந்தாலும் நல்லது. மாடி தோட்டத்துக்கு உள்ள பூச்சிகளையெல்லாம் புழுக்களையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ரும். பாருங்கள், இது கபத்தை நீக்கும், சளியை போக்கும். பாருங்கள், இதை நம்ம வத்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். சட்னி அரைக்கலாம். இதை தட்டி வதக்கி சட்னி அரைக்கலாம். இந்த தூதுவளை இலையை கஷாயம் போட்டு குடித்தோம்னா சளியெல்லாம் நீக்கும், நீர்க்கோவையெல்லாம் மாற்றும். தினம் கஷாயம் போட்டு குடிக்கலாம். வதக்கி நெய்யில் வதக்கி சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், சளியையும் போக்கும். இப்படிப்பட்ட தூதுவளையை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங்.